யார் எடுக்கலாம் இந்த ஜனநாயகத்தை காக்க ஜனநாயக வடிவில் இன்றைக்கி முதல் லுக் வந்திருக்கு. அதை கொண்டாடும் விதமாகவும் என்னை இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளராக என்னை அறிவிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரோ நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி காட்டுவோம். வர 2026 தளபதியை முதலமைச்சர் ஆக்காமல் நாங்கள் ஓய போகிறது இல்லை. அதுக்கு முதல் படியாக இந்த கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக வென்றெடுக்குங்கிறது கோயிலிருந்து உறுதியாக சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. ஏற்கனவே இப்போ நிறைய 2-3 பெரிய மக்கள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே பொதுமக்கள் தான். இப்போதான் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ பொதுமக்களோட ஆதரவு முழுசாக எங்களுக்கு இருக்குது. அது மாதிரி இன்னொன்று ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பலர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்குது. பட் நாங்களாம் யாருன்னா தளபதியோட ஃபாலோவர்ஸ், அவரை பின்தொடர்றவங்க. அவரோட பாணியில் மட்டும்தான் எங்கள் பதில் இருக்கும். விமர்சனங்களுக்கும் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறவங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல போகிறதில்ல. எங்களோட எங்கள் தளபதி என்கிட்ட நேற்று கூட பேசும்போது நேற்று பேசும்போது தெளிவாக சொன்னது என்னென்னா, முழுக்க மக்கள் பணிகளை பாருங்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் வீதியில் இறங்கி போராடுங்க. சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அதுவும் இருக்கணும் அப்படின்னு எங்களை ஒரு நல்ல முறையில் வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால் பொதுமக்கள் பலரும் எங்கள் கட்சியில் விரும்பி வந்து இணைய ஆரம்பிச்சிருக்காங்க.